ஆசான் சுப்பு ஐயாவின் வாழ்க்கை சரித்திரத்தின் முதற் பகுதி, சில பயணங்கள் சில பதிவுகள். இதுக்கு சில கட்டியம் 2 லைன்ல கூறிடுறேன். நான் நாஞ்சில் நாடன் அவர்களின் தீவிர வாசகி. அவருடைய நூல்களை படித்து மீனே சாப்பிடாத எனக்கே மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியும். இப்போ ஆசான் திராவிடமாய் சுப்புஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பொழுது, அதாவது எடிட்டிங் வெர்ஷன்ல அவரோட இணைந்திருந்த பொழுது, மீன்பிடிக்காரியாவே போயிட்டேன். கூடையில எடுத்து விற்கல, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து யுகம் யுகமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல நடந்து கடைசியா வாழ்க்கை பாதையை தேசத்துக்கும் தெய்வீகத்துக்கும் எப்படி கொண்டு போயிருக்காருங்கிறது 1999 வரைக்கும் எழுதி முடிச்சிருக்காரு முதல் பாகத்துல. இதை பத்தி பேசுறதுக்கு நான் கூப்பிடுற நம்முடைய அருமை சகோதரர் சசிகுமார் சுப்பிரமணியம், நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர். பாலு மகேந்திரா அவர்களின் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களின் பட்டறையில் இருந்து ஆண்டு கொண்டிருப்பவர், என்று திரை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர். அவரை உரையாற்ற அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நாயகன் சுப்பையா அவர்களே, என்னுடைய அண்ணா அர்ஜுன் சம்பத் அண்ணா அவர்களே, ப்ரொஃபஸர் அவர்களே, நண்பர்கள் அவர்களே, என்னுடைய இன்னொரு நண்பர் செல்வகுமார் அவர்கள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் பல அலுவலகத்தின் நடுவில் இங்கே வந்திருக்கவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆனால் இங்கே பேச்சு டைம் 15 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. சத்தியமாக அதில் முடிக்க முடியாத அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குது. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புக்கு சில பயணங்கள் சில பதிவுகள். சுப்பு ஐயாவுடைய புக்கு. சினிமாக்காரன் இல்லைங்களா, ஒரு சினிமா பாணியிலேயே சொல்லலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறேன். அதனால் சுப்பு ஐயா இந்த கதையோட கதாநாயகன். இந்த கதாநாயகன் பிறந்த ஊர் வாரியங்காவல், ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற ஜெயங்கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்தார். அது பார்க்க அரியலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய பேர் வா நா அரங்கநாதன். ஏன் அவரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது இருக்குது. வாரியங்காவல், நான் நாராயணசாமி ஐயர். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற நெசவு முதலாளிகளுக்கு கைத்தறி சங்கம் அமைச்சு கொடுத்தவர், வன்னியர்களுக்கு பால் பண்ணை அமைச்சு கொடுத்தவர், அது ஹரிஜன்களுக்கு தச்சுப்பற்றை, நியாய விலைக்கடை, கிராம வங்கி, இது அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே அது நிர்வாகமும் பண்ணியிருக்காரு. அந்த ஊர் மட்டும் பக்கத்து ஊருக்கும். ஒரு நாள் அவர் வெளியூர் போகிறாரு. அந்த நெசவாளர்களுக்கு நூல் வாங்குவதற்காக வெளியூர் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு அதிகாரி, அரசு அதிகாரியை பார்க்கும்போது சொல்கிறார், உங்கள் ஸ்கூலுக்கு கோட்டா உங்கள் ஊருக்கு ஒரு ஸ்கூல் கட்டுற கோட்டா இருக்கே, நீங்கள் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கூல் கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யோசிக்காமல் இந்த நெசவுக்கு வச்சுருந்த இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு திரும்ப ஊருக்கு ஓடி அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க ஸ்கூல் கட்டிடலாம், லோன் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் செக்யூரிட்டி போட்டு லோன் எடுக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் வேணும். பக்கத்து ஊர் பேர் இளையூர். இவங்களுக்கு 2 பேருக்கு வாய்க்கா வரப்பு சண்டை ஒன்று இருக்குது. ஒரு நோ மேன்ஸ் லேண்ட். ஐயா அதான் நினைக்கிறதுக்கு நோ மேன்ஸ் லேண்ட் இருக்குது. இப்போது இந்த நாயகனோட அப்பா போய் அங்கேயும் பேசி ஸ்கூல் கட்டுறதுக்கான வேலைகள் நடக்குது. ஸ்கூலோடைய பேர் இளையூர் வாரியங்காவல் ஸ்கூல். இப்போ அந்த பேருக்கும் சண்டை அங்கே. ஏன்னா அந்த பேர் என் பேர் முன்னாடி வை, உங்கள் பேர் முன்னாடி வைங்கிற சண்டை. கடைசியில் இளையூர் வாரியங்காவல் கிட்டத்தட்ட 60 வருடங்களா 70 வருடங்களா ஐயா அந்த ஸ்கூல் இன்னைக்கும் ஏழைகளுக்காக அந்த ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஸ்கூலுக்காக போராடினாரோ அந்த நாயகனுடைய அப்பா ஊரை விட்டு, அந்த ஸ்கூல்னாலே ஊரை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு கட்டாயம். அம்மா பேர் நிலா ஏதாச்சி. அதாவது நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கிற அம்மன். ரொம்ப இந்த ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறவங்க, ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. அவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டதா அம்மாவை பற்றி ஐயா எழுதுறது எப்படி அப்படின்னா, பாலில் தண்ணி சேர்க்காம 2 பேருக்கு ஏழைகளுக்கு காஃபி செஞ்சு கொடுக்கணும். ஐயா எழுதியிருப்பார் எண்டில், இந்நாள் இந்த நொடி வரைக்கும் என்னால் அது செய்ய இயலவில்லை அப்படின்னு. இவர் அப்பாவை கூப்பிடுற நைனா அப்படின்னு தான் கூப்பிடுவார். இந்த அமரன்படுத்து நைனாவோ இல்லை சென்னையில் கூப்பிடுற நைனாவோ இல்லைங்க, தெலுங்கு பூர்வீகம் நைனா. இது சின்ன வயசில் நம்ம நாயகனுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம். இப்போ நம்மெல்லாம் பல்லு தேய்க்கும் போது என்னங்க பண்ணுவா,
கால்கேட் டூத் பேஸ்ட்டு இல்லை டூத் பவுட்ரு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இல்லை நம்ம ஊர்லெல்லாம் போனால் சாம்பல், அந்த குச்சி, வேப்பலங்குச்சிக்கு. அம்மாவுக்கு வந்து பல்பொடியில் தேய்க்கணும், அப்பாவுக்கு வந்து உப்பில் தேய்க்கணும். ஆனால் நாயகன் எதோ ஆசைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சர்க்கரையில் பல்லு தேய்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு நாயகன். இது யோசிக்க முடியுதுங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை வீட்டில் இது பெரிய பிரச்சனை. அதுதான் ஐநா சபை தீர்மானம் மாதிரி. ஒரு நாள் அம்மா சொல்கிறது, ஒரு நாள் அப்பா சொல்கிறது, ஒரு நாள் நான் சொல்கிறது. அப்போ இந்த பல் தேய்க்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் சுப்புங்கிற பேர் இருக்காது, ஜுப்புங்கிற பேர் இருக்கும், ஜெட். ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை அவன் தனியாக, எல்லாத்துக்கும் நடுவில் அவன் தனியாக தெரியணும்னு அப்பா சொல்லியிருக்கிறார். உண்மையிலே தனியாக தான் தெரிஞ்சிருக்கிறார் எல்லா இடத்துலையும். ஸோ டூத் பேஸ்ட் முடித்தோடனே, இப்போ நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி இருக்குது, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும். எங்கள் அம்மாவை என்ன சொல்லியிருக்காங்க, நடுவில் எங்கள் அம்மாவை திட்டியிருக்கேன். ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை சில டைமில் பிச்சையும் எடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஆனால் இந்த நாயகனை ஊரே பால் ஊட்டி வளர்த்துருக்கு. இடுப்பு ஊட்டி இடுப்பு தாவி இருக்காரு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறார். அம்மாவோட இடுப்பில் உட்காந்துருக்கும்போது எதுக்கால ஒரு டீச்சர் வர்றாங்க. வந்தோடனே வா படம் பார்க்க போகலாம். என்ன படம்? ஔவையார். பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை எனக்கு பால் கொடுக்குற டைம், அதை என்ன நான் கொடுத்துக்கிறேன்ட்டு அவரை தாவிக்கிட்டார். அப்படியே படத்துக்கு போகிறாரு. படத்தில் ஒன்று தான் ஞாபகம் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சொல்கிறாரு. இந்த யானைகள் அந்த தண்ணியில் நடந்து போகிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்றாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஐயா பார்த்தது எனக்கு தெரியும், சிவாஜி படம், எம்ஜிஆர் படம். இப்போ சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். அது எப்படி பண்ணுவார்? அவர் எழுதுறாரு, சண்டை போட்டால் எம்ஜிஆர், சத்தம் போட்டால் சிவாஜி. யோசிச்சு பாருங்க. அதாவது ஓவர் நடிப்பு அப்படிங்கிறது இன்டெரக்டாக. சண்டை போட்டால் எம்ஜிஆர். வணங்காமுடி படம் பார்த்து சிவாஜி சண்டை போடுறது பார்த்து எம்ஜிஆர்னு கத்தியிருக்கிறாரு தியேட்டருக்குள்ளார். இல்லை, அந்த விஷயம் நானும் பண்ணியிருக்கேன். கர்நாடிக் தியேட்டரில் தான். அதை வணங்காமுடி தான் நானும் சின்ன வயசில். அந்த டைம் நமக்கு ப்ரூஸ்லி தான் தெரியும். ப்ரூஸ்லி சண்டை போடுறாம கூட போன மண்டியிலே கொட்டினான், அது சிவாஜி அப்படின்னு. ஸோ அது எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு அந்த காலகட்டத்தில் இவங்க ஊருக்கு 1-2 பஸ்ஸு தான் வரும். ஸோ மாடு கட்டிட்டுலாம் போவாங்க. ஸோ இந்த ஜெயங்கொண்ட சோழபுரத்துக்கு போகிறாரு கிருபானந்த வாரியார் ஐயாவை சொற்பொழிவு கேட்குறதுக்கு. ஸோ அங்கே ஒரு ஜெகஜோதி ஒரு 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க. இவரும் போயிட்டார். அதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, கிருபானந்த வாரியாருக்கு ஒரு பழக்கம், பேசிகிட்டே இருக்கும்போது கேள்வி கேட்பார், யாராவது பதில் சொல்லிட்டு அவர் சாத்துக்குடி கொடுத்துருவார். ஸோ இவங்களுக்கு அந்த ஐயாவுக்கு ஆர்கனைசர் தெரியும், நாயகனுக்கு, அவங்க அப்பாவுக்கு. ஸோ போய் கேட்கும் பானார். இவர் போய் அவர் சாத்துக்கொடி சாப்பிட்றதே வேடிக்கை பார்த்துருந்துருக்காரு நாயகன். கடைசியில் ஒரு ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன மூடில் இருக்காருன்னு தெரியல, எழுதி கொடுத்துருக்காரு. ஆறிப்போன காஃபியும் அன்பில்லாத மனைவியும் ஒன்று அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன இதில் எழுத, அதுதான் நாயகன் முதலும் கடைசியுமா வாங்கின ஆட்டோகிராஃப். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து இவர் மட்டும்தான் சட்டையை போட்டு போவார். மற்றவங்களாம் ஏழைகள். அவங்கெல்லாம் இந்த வேப்பில் எண்ணெய் தலையில் தேய்ச்சி மத்தியானம் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஏன்னா மிட் டே மீல்ஸ் இருக்கிறனால போயிடுவாங்க. அந்த நல்ல பேர் ஆலிக்காலின்னு ஒரு விளையாட்டு. எங்கள் கோயம்புத்தூரில் அது மசேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மசேம நான்லாம் விளையாடி இருக்கேன். ஒரு ரவுண்டை போட்டு பாலை போட்டு ஏதோ 2 பேர் சேர்ந்து 3-3 அப்படி. இவர் எல்லார்கிட்டையும் போய் நாயகன் போய் என்ன அடிங்கடான்னு முதுக காட்டியிருக்காரு. எவனும் சீண்டவே இல்லை. ஆனால் அதில் ஒருத்தன் சுப்பிரமணின்னு பேர். நாயகன் பேர் பாலசுப்ரமணி, அவர் பேர் சுப்பிரமணி. அவர் நாவிதர் நினைக்கிறார். அவருக்கு வந்து எல்லாரோட வசந்தவன்ற ஒரு ஃபீல். அவர் கையில் மட்டும் பால் மாட்டிச்சுன்னா நாயகன் முதுகு காலி, அந்த மாதிரி அடிப்பார். ஸோ இவருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு. அந்த நட்பு எப்படின்னா, சேரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து இந்த முந்திரி காட்டு தோப்பில் போய் இந்த முந்திரியை திருடுறது, பின்னாடி தான் தெரியும் திருட வேண்டியதில் ஊரில் கொடுத்துருவாங்கன்னு. இதுக்கு நடுவில் இந்த மதன காமேஸ்வரம் புக்குகள் இதெல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நட்புலையும் ஒரு சின்ன எண்டு கார்டு வந்துருச்சு. அதுக்கு ஒரு காரணம். இதே மாதிரி திருட போன இடத்துல ஒரு வயசான பாட்டிமா, இவர் யாருன்னு தெரியாமல் திட்டாங்க. திட்டி அடுத்த நாள் அந்த அம்மா கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. இந்த சுப்பிரமணி சும்மா இருக்கணும் இல்லைங்களா? நம்ம ஊர் நம்மளே செஞ்சுருக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக கண்ணு மூக்கு கை காலெல்லாம் சேர்த்து பேசுமா. அவன் போய் ஊரில் போய் அந்த அம்மா அவனை நேற்று திட்டாப்புல, இவன் போய் வீட்டில் சூனியம் வச்சு தான் அந்த அம்மா அடிபட்டுச்சு. அன்னைக்கு நாயகன் வந்து எண்டு கார்டு போடுறது எப்படின்னு ஒரு லைனை போட்டு போடுறாரு. பொய் சொல்பவர்களை சுயமரியாதைக்காரர்களாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் வந்து சொல்றாரு,
இது அடுத்தவனுக்கு மட்டும் வைக்கல, கொஞ்சம் பின்னாடி சொந்த வாழ்க்கையிலையும் இது அவர் கடைபிடிச்சிருக்காரு நாயகன். அப்புறம் நாயகனுக்கு ஒரு ஹீரோ, நமக்கெல்லாம் சிவாஜி, எம்ஜிஆர், அமிதாப் பச்சன் லெவலில் இருந்து நாயகன் ஹீரோக்கு வேற யாரும் இல்லைங்க, ஒரு திருடன். அந்த திருடன் பேர் ஆறுமுகம். ஸோ அது ஒரு கதை ஒன்று இருக்கு. அவர் முன் வச்ச கால பின்னவாங்க நல்ல பேர் பார்த்தீங்கன்னா கொடுங்கூர் ஆறுமுகம், கொடுக்கூர். ஓகே, கொடுக்கூர் ஆறுமுகம். நம்ம அரசியல்வாதிக்கு வச்ச டைட்டில் மாதிரியே இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பேர் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். திருடுறதை முன்கூட்டியே போய் சொல்லி திருடிடுவார். அவர் டெலிகிராம் கொடுத்து திருடுறாரு. வர்றவங்க இவன் வந்தால் ஏதோ எடுத்துகிட்டு போங்கன்றார். இவர் ஏன் ஹீரோ அப்படின்னா, போலீஸ்காரனை போய் அடிப்பார். அந்த தொப்பியை வாங்கி கலெக்ட் பண்ணுறது அவரோட வேலை. சில வீட்டில் போய் என்ன பண்ணுவாருன்னா, பசிக்குதுன்னா சாப்பாட்டில் பால் ஊற்றி சாப்பிடுவார். ஏன்டா அது அப்படின்னா, இல்லை மோர் ஊற்றி சாப்பிட்டா அதில் உப்பு போட்டுருவாங்க, உப்பு போட்டால் போய் திருட மாட்ட முடியாதுல்ல என்னால் அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி ஒரு திருடன் தான் நாயகனுக்கான ஹீரோ. சென்னை வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால் பெரியப்பா வீட்டில் தான் தங்குறாரு. பெரியப்பா பற்றி ஒரு 2 வார்த்தை இங்கே பேசணும். ஏன்னா நாயகனுக்கு ஒரு பெரிய மென்டார் அப்படின்னா பெரியப்பா தான். பேர் ராமசாமி ஐயர். ஊரில் 12வது இன்டர்மீடியட் 11th 12th படிக்கும்போது தாத்தா இறந்ததுனால குடும்ப சும்மா படிக்க முடியாது. அந்த டைமில் ஒரு ஜோசிக்கார் நீ படிக்க முடியாது, இந்த பையனுக்கு படிப்பு வராதுன்னு ஊர் மக்களே காசு திரட்டி, அதுவும் அவர் பேர் ஏகாம்பர முதலியார்னு ஒருத்தர் காசு திரட்டி படிக்க வச்சார். சென்னையில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தார். ஏழையிலே ஹெல்ப். ஸோ பெரியப்பா தான் இவருக்கு மென்டர். என்னென்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது என் பெரியப்பா கிட்ட இருந்தால் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு எழுதுறாரு. ஸோ யோசிச்சுக்குங்க அவ்வளோ. ஸோ அவங்க போகும்போது ராணி மேயமே ஸ்கூலில் படிக்கிறாரு. அந்த பெரியப்பா வீட்டில் சுவாரஸ்யமாக 2-3 சின்ன விஷயங்கள். ஒன்று ரேடியோ பெட்டி. இந்த ரேடியோ பெட்டியில் 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் நியூஸ், 2வது இந்த தமிழ் நாதஸ்வரம் வாசிப்பார். இவர் போய் அண்ணாட்ட போய் கேட்டிருக்காரு, இது எப்படி இதில் வாசினேன் அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன வயசில் இப்போ நம்மலாம் போய் கேட்டோன்னா நம்ம அண்ணன்மார்கள்லாம் சொல்லுவாங்க, உள்ளே உட்காந்து வாசிச்சிருக்கிறாங்கடா அப்படின்ட்டு இருந்திருக்காரு. இது 2-3 வாட்டி அவன்கிட்ட போய் பார்த்தா வாசிக்கிற நிறுத்துறியா இல்லையான்னு ரேடியோ பெட்டியில் கேட்டிருக்காரு. அது இவர் கேட்ட நேரம் சரியில்லை, அவங்க எக்ஸ்ட்ரா தரதுன்னு அடிச்சிருக்காரு. கோவத்தில் ரேடியோ ஓங்கி ராட்டியை கீழே விழுந்து உடஞ்சிச்சு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டோன்னே நான் ரொம்ப நேரமாக அவன்கிட்ட அடிக்க வாசிக்கிற நிறுத்துனா கேட்கலாம் தான் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. இது ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு. இதில் பியூட்டி என்ன, ரேடியோ ரிப்பேர் ஆகி திரும்பி வரும்போது வாங்கி கைதவரை கீழே விழுந்துருச்சு. இப்போ அதையும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன பதில் சொல்கிறாங்க, எனக்கு யார் மேலே கோபம் இல்லை, வாங்கலான்னு தான் நினச்ச, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற. இது பெரியப்பா வீட்டில் நடக்குங்களா. எங்கள் அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆட்டோகிராஃப் புக் இருக்குது. அந்த புக்கில் கிங் காங் மல்யுத்த ஆட்டோகிராஃப் இருக்குது. இவருக்கு டவுட்டு, இந்த நாயகனுக்கு ஒரு பெரிய டவுட்டு, இந்த கிங் காங் ஆள் சைஸில் இருக்கிறாப்புல இல்லை, அவர் கையெழுத்து அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு டவுட்டில் போய் அவங்க போய் அண்ணன் கிட்ட காட்டுன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் காட்ட முடியாது போ அப்படின்னு ஒழிச்சு வச்சுட்டாரு. ஒரு நாள் அந்த புக் இவர் கையில் மாட்டிடுச்சு. இப்போ நம்மெல்லாம் அண்ணன் ஏதோ புக்கு வச்சுருந்தா எடுத்து படித்தா திரும்ப அப்படியே அழுங்காப்பில் வச்சிரும், எடுத்ததே தெரியாமல். ஆனால் நாயகனை எடுத்து பார்த்துட்டு இருந்த கோவத்தில் இதுதான் எனக்கு காட்டாமல் இருந்தியான்னு கேட்டு மிச்சம் இருக்கிற பேஜில் ஃபுல்லாக தன்னோட கையில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் அவங்க அண்ணன் இவரை துரத்திட்டு போனது இன்னும் என் கண் முன்னாடி இருக்குன்னு எழுதுறாரு நாயகன். இதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் காமிக்ஸ் ஃபேந்தமோட காமிக்ஸ் நிறைய படிச்சிருக்கிறாரு. கோஸ் டு வாக்ஸ், த மேன் ஹூ கேனாட் டை அப்படிங்கிறது அந்த ஃபேந்தம் காமிக்ஸ். எல்லாருக்கும் இந்த கபால முத்திரை பதிக்கணும்னு நாயனுக்கு ஆசை. இவர் என்ன பண்ணுறாரு, அதையும் செஞ்சிடுறாரு. கம்பி மத்தாப்பு பழுத்து ஆனால் கருப்பாக இருக்கும் தெரியுங்களா, சூடா. அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அங்கங்கே வச்சு விட்டுறாரு. இவர் அதுதான் இவருடைய வேலையே அங்கே. இப்படி இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு நாடகம், நாடி மேய்ப்பு ஸ்கூல் ஒரு நாடகம், அதில் ஜூனியர் சீசஸ் நாடகம் போடணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்படும்போது இவர் ஒரு நடிகரை செட் பண்ணுறாரு. அவன் தன்னை டெவலப் பண்ணுறதுல இருந்தவரையே நாடகத்தில் இல்லை. அப்போ நொச்சி குப்பம் நாயகனுக்கு வாரியங்காவல் மாதிரி இன்னொரு ஊர், பிறந்த ஊர் பூந்த ஊர் மாதிரி அது இன்னொரு பெரிய ஊர். ஏன்னா அங்கே தான் நாயகன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் டீலிங்கெல்லாம் கடைசி வரைக்கும் அங்கே என்ஜாய் பண்ணது. இந்த நொச்சி குப்பத்தில் பையன்லாம், அந்த பையன் பேர் ராஜேந்திரன். பிற்காலத்தில் ராஜேந்திரன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. அவனை கூப்பிட்டா எனக்கு நடிப்பெல்லாம் தெரியாது. இல்லை நீ டயலாக் எடுத்து நடி வரும். அவனும் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். நாடகம் அரங்கேறுது, பெரிய ஹிட். இந்த விஜய் படம் ஆரம்ப காலத்தில், அதாவது பூவே உனக்காகலாம் 96 முன்னாடி
ஓடுறதுக்கு அவங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணார். இந்த கமலா தியேட்டரு, ரோஹிணி தியேட்டரு, நம்ம இந்த உதயம் தியேட்டரில் என்ன பண்ணுவாங்க, 50 பேர் 60 பேரை குவார்ட்டரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. இவர் வந்தாலே கிளாப்ஸ் அடிக்கும், விசில் அடிக்கும். நாயகனது அன்னைக்கே கிராமத்தில் பண்ணிட்டார் இந்த நாடகத்துக்கு. ஒரு 5 பேரை செட் பண்ணி நீயே விசில் அடி, நீ கிளாப்ஸ் அடி அப்படின்னு அப்பவே பண்ணிட்டாரு நாயகன். யோசிச்சுட்டாரு நாயகன் எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஒரு சுவாரஸ்யம், நொச்சிக்குப்பத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்குது. பத்தினி சாபத்தை பற்றி அங்கே தான் உணர்றாரு. அங்கே வந்து ஒரு பாலியல் தொழிலாளி இருக்கிறாங்க, அவங்க பேர் சுலக்ஷனா. செல்வன் ஒரு வாடிக்கையெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. இந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்ச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபோர்ஸ் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, செல்வத்துக்கு அவர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. டிவோர்ஸ் பண்ணணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்டுங்கிற மாதிரி அந்த அம்மா விட மாட்டேன் அப்படின்னு. செல்வன் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்கிறாரு. போலீஸில் காசை கொடுத்துட்டு இந்த அம்மாவை ஒரு ப்ராஸ்டியூஷன் கேஸில் லாக் பண்ணுறாரு. போலீஸ் குப்பத்துக்கு வருது, அந்த அம்மா இழுத்துட்டு போகுது. அவங்க அழுது வந்து நாயகனுக்கு இன்றைக்கும் நெஞ்சில் இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு அந்த போலீஸ்க்கு. ரங்கராஜ், நான் செல்வத்துக்கு பத்னியாக இருந்தது உண்மைன்னா நீ வாழக்கூடாது. அடுத்த நாள் அந்த போலீஸ்காரர் மாரடைப்பில் இறந்துட்டார். அதான் பத்னி சாபம் என்னங்கிறது. இதுக்கு நடுவில் முதல் காதல், நம்மளுடைய 1000 தாமரை மொட்டுக்களை மாதிரி இல்லாமல் இது ஒரு 5 அடி காதல். 5 அடிக்கு பக்கத்தில் வராது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரியே இருக்கும், தூரத்து எஜுகேஷன் மாதிரியே. இது கோயிலில் சந்திக்கிறது, அங்கங்கே சந்திக்கிறதெல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் வந்து திருவேற்கார் கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு நாயருக்கு. அங்கே போனால் அங்கே குறி சொல்கிற ஒரு மனிதன் இருக்கார், எப்பவுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் பார்க்க போகிறாங்க. அவர் நாயகனை பார்க்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நாயன் சும்மா எல்லாம் குசும்பில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அது அவர் காதுக்கு போகுது. கிளம்பும்போது கையில் ஒரு சின்ன குச்சி இருக்காரு, அப்படி ஒரு தட்டு தட்டி வீட்டுக்கு போக தெரியும்பா அப்படின்ட்டாரு. நாயகன் வந்து இவர் பேசுகிறாருன்ட்டு வந்து பார்த்தா இவரோட காதலி ஊரில் இந்த முனையில் நான் எதுக்கால முனை காலியாகி போயிட்டாப்ல. இப்போ தான் ஊர் வந்து, இப்போ ஊர் இல்லை, ஊரே பெரிய ஊர் ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து காடு மாதிரி அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ முதல் காதல் தோல்வி, கொஞ்ச நாள் சில பழக்கங்களுக்கு அடிமை. என்னாச்சுமா? 5 நிமிஷம் பண்ணிங்கன்னு முடியாது. இதுக்கப்புறம் வந்து நொச்சிக்குப்பம் முடிச்சிருந்தேன். ஆமா, இனி இப்பதான் மிட்டுக்கு வந்திருக்கேன். இன்டர்வல் இப்பதான் முடிஞ்சிருக்கு, கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கு. சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, முடிச்சிடுறேன். சார், நொச்சிக்குப்பத்தை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர். சார், இதுக்கு நடுவில் வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பெரியப்பா காசு கொடுப்பார். ஒரே ஒரு மாதம் மட்டும் டிக்கெட் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்காமல் தான் ட்ரெயினில் போயிருக்கிறாரு. தயவுசெய்து திருவாரூர் சென்னை ட்ரெயின் நினச்சிடாதீங்க யாருமே. தயவுசெய்து நீங்கள் அந்த லெவலுக்கு போயிடாதீங்க. இது எலக்ட்ரிக் ட்ரெயின், தயவுசெய்து நீங்கள் அங்கே போயிடாதீங்க. அதனால தமிழ்நாடுமே நாசமாக போயிடுச்சு. இது நீங்கள் அது இல்லை. எலக்ட்ரிக் ட்ரெயின் நானும் போயிருக்கேன். பஸ்ஸில் எல்லாம் டிக்கெட் எடுக்க முடியாது. அந்த காலத்தில் சினிமா முயற்சி செய்கிற காலில் பணம் இருக்காது, தொங்கிட்டு போய் எடுத்து. ஸோ போயிருக்காரு. இவர் அது எதுக்காக சேர்த்து வச்சார் இந்த காசை அப்படின்னா, தம் அடிக்கிறதுக்காக மட்டுமே சேர்த்து வச்சிருக்காரு இந்த காசு. சென்னை நொச்சிக்குப்பத்துக்கு அப்புறம் அரசியல் களத்துக்கு மெதுவாக இறங்குறாரு நாயகன்.